ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் vlog கூட பார்க்க போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் டெய்லரை தைக்க கொடுத்துருந்தேன். அது வாங்குறதுக்கு நானும் இசுக்குட்டி பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். சிவாஜி நகரில் வந்தாச்சு. டைலர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம ஏதாவது சாப்பிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஈவினிங் போல் நல்லா சில்லாக இருந்துச்சு கிளைமேட் பூரா. ஸோ செட் தோசை சாப்பிட்டு வரதா போயிட்டுருக்கோம். லஞ்ச் எதுவும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம். செட் தோசை சூப்பராக இருந்துச்சு இங்கே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு விலாகில் என்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு ரைஸ் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை இருந்துச்சு 2. அதை வச்சுட்டு நம்ம முட்டை குருமா மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தனியாத்தூள் அரைச்சி வச்சுருந்து நல்லா வாசமாக இருந்துச்சு. அதான் மூந்து பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கிட்டு இருக்குது. சரி நம்ம சப்பாத்தியை சைடில் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஸோ நான் செம்ம பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மேடம்னு. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நான் தேங்காய் பால் இஞ்சின்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கினேன். அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரெசிபி நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. ரைஸு, சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.